மனிதராக மண்ணில் பிறந்தாரே, மாட்சிமை என்றும் நமக்கு தந்தாரே. மன்னர் மனிதனாக மண்ணில் பிறந்தாரே, மாட்சிமை என்றும் நமக்கு தந்தாரே. பனித்துறை இரவிலே பசுமை புவியிலே இயேசு நமக்காக பிறந்தாரே, என்றும் அவரை கொண்டாடுவோம். இயேசு நமக்காக பிறந்தாரே, என்றும் அவரை கொண்டாடுவோம். துள்ளலான பாட்டு, துதிக்கான பாட்டு, துள்ளி துள்ளி பாடு, இயேசுவை கொண்டாடு. துள்ளலான பாட்டு, துதிக்கான பாட்டு, துள்ளி துள்ளி பாடு, இயேசுவை கொண்டாடு. இன்பம் என்றும் உண்டு உந்தன் வாழ்விலே, துன்பம் என்றுமே பறந்து போகுமே. இன்பம் என்றும் உண்டு உந்தன் வாழ்விலே, துன்பம் என்றுமே பறந்து போகுமே. பாவம் மாறுமே, சாபம் மாறுமே, இயேசு உன்னில் உண்டு என்றும் கொண்டாடு. கிறிஸ்மஸ் பாட்டு பாடி அவரை கொண்டாடு. இயேசு உன்னில் உண்டு என்றும் கொண்டாடு. கிறிஸ்மஸ் பாட்டு பாடி அவரை கொண்டாடு. துள்ளலான பாட்டு, துதிக்கான பாட்டு, துள்ளி துள்ளி பாடு, இயேசுவை கொண்டாடு. துள்ளலான பாட்டு, துதிக்கான பாட்டு, துள்ளி துள்ளி பாடு, இயேசுவை கொண்டாடு. யோவான் 1ஆம் அதிகாரம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனால் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவர் இல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானதை அதை பற்றி கொள்ளவில்லை. அவர் ஆதியிலே. சங்கீதம் 136 வசனம் 1 முதல் 10 முடிய. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பகலில் ஆள சூரியனையும் படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரவில் ஆள சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எகிப்தியருடைய தலைச்சங்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். எப்பொழுதும் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். அப்படி செய்வதை கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ஆவியை அவிழ்த்து போடாதிருங்கள், தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதிருங்கள். எல்லாவற்றிலேயும் சோதித்து பார்த்து நலமானதை எடுத்துக்கொள்ளுங்கள். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள்.